வெல்கம் பேக் டு விக்கி ரைட்ஸ். நம்ம ஒரு கியர் வாங்கியிருக்கோம், ஒரு முக்கியமான ஹெல்மெட் இருக்குல்ல. இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா பர்சனலாக இம்போர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் என்ன ஹெல்மெட்ன்றது இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா RUROC அப்படின்ற பிராண்டு. இது வந்து இந்தியாவில் ரொம்ப ஒரு 4-5 பேர்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. இது தமிழ்நாட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக எடுக்கிறோம். நம்மகிட்ட தான் இது ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம பர்சனல் இம்போர்ட் பண்ணி நம்மளே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட், வைசர் இதெல்லாம் 45,000 அந்த மாதிரி ஆர்டர் பண்ணேன். ப்ளஸ் வந்து கஸ்டம் டியூட்டி அண்ட் ஷிப்பிங் இதெல்லாம் சேர்த்து ஒரு 20,000 வந்துருச்சு. ஸோ டோட்டலாக 65,000 அந்த ரேஞ்சு. இந்த ஹெல்மெட் எப்படி இதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கார்பனைஸ்டு இன்ஃபெர்னோ அப்படின்னு சொல்கிற ஒரு எடிஷனு. இது எப்படி இருக்குன்றது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணால் வந்து ஸ்டிக்கர்ஸு, மேனுவல் இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பாக்ஸே ப்ரீமியமாக தான் இருக்குது. ஆனால் ஃபுல் பிளாக் தீமில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பிளாக் கலரில் வந்து இவங்களோட நிறைய ஹெல்மெட் பிளாக் தீமில் தான் வரும். கொஞ்சம் வந்து ரஃப்பான லுக்கில் கொடுக்குறதுனால பிளாக்கு அந்த தீம் வந்து ஹெல்மெட் எடுத்து. ஸோ இந்த கவரே வந்து ப்ரீமியமான சூப்பராக இருக்கும். எல்லா ஹெல்மெட்டுக்கும் வர அந்த சாட்டின் கிளாத் கவர் இருக்குது, அந்த மாதிரி தான் இது நல்லா இருக்குது. அந்த கவர் இதில் ஆக்சுவலாக இதுலேயே போட்டு வச்சு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணது தான். இது போக 2 வைசர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹெல்மெட்டோட வர கிளியர் வைசர். இது வந்து அந்த பிளாக் கலர் வைசர். இந்த ஹெல்மெட் இந்த பிளாக் கலர் வைசரில் வந்து இந்த கலர் வைசர் போடும்போது தான் அந்த லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு கீச்செயின் கொடுத்துருக்காங்க. RUROC ஹெல்மெட் மாதிரியே இருக்க ஒரு கீச்செயின். இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த ரெட்டு நிறைய இதில் வந்து அந்த இரிடியம் வைசர் மாதிரி. இது வந்து ஒரு தமிழ்நாடு கலர் வைசர். ஒரு இடத்துல திரும்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏற்ற மாதிரி கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதுக்காக இந்த RUROCன்ற ஹெல்மெட் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டிசைன் லுக்கில் வந்து இந்த ஹெல்மெட்டை அடிச்சுக்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு சூப்பர் பைக்குக்கு, ஒரு பெரிய வண்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஹெல்மெட் தான். அது பேசிக்காகவே நல்ல ஸ்பீட் யூஸ் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக ஓட்டுறோம் அப்படின்னா இந்த ஹெல்மெட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நிறையா வந்து இதில் பிராண்டிங் வந்து பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க ஹெல்மெட்டில். சும்மா அந்த வைசரில் ஒரு கார்னர்லாம் இருக்குது RUROCன்ட்டு, பின்னாடி இருக்காதுலாம். இந்த மாடலில் அதையாவது இருக்குது. அந்த ஃபுல் பிளாக்கு அதையெல்லாம் ஒயிட் அதெல்லாம் பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது, ப்ளெயினாக இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரஃப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஹெல்மெட். அதுதான் ஃப்ரண்ட்டில் இந்த நோஸ் டிசைன் தான் வந்து நமக்கு அந்த வீடியோவில் ஃபோட்டோலெல்லாம் பார்க்கும்போது நல்லா தனியாக தெரியும். அந்த லுக்கு சூப்பராக இருக்குது. இதில் பெரிய ஸ்பாய்லர் அந்த மாதிரி கிடையாது. ஹெல்மெட்லேயே வந்து அந்த ஏர்டாக்டிக் டிசைனாக தான் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே 2 ஏர் சேனல்ஸு, ஸோ ஏர் பெட்ஸ் எல்லாம் இருக்குது. நார்மல் ஹெல்மெட்ஸில் என்னென்ன இருக்கணும் அது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இதோட லாக் சிஸ்டம் வந்து நான் காட்டியிருக்கேன். இந்த லாக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 லாக் சிஸ்டம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு, ட்ராக்கில் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 லாக் சிஸ்டம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டீரிங் டைப், ஒரு ரிங் மாதிரி இருக்கும். அந்த ரிங்குள்ளே விட்டு எடுத்து அதுக்கப்புறம் அதை டைப் பண்ணி போடுவோம். அதுதான் மேக்ஸிமம் சேஃப்டின்னு சொல்லி ட்ராக்குக்கு எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுவாங்க. இன்னொன்று கிளிப் டைப்பாக இருக்கும். அந்த டர்ன்னு ஒரு சவுண்டு வந்து குயிக் ரிலீஸ் டைப், அந்த கிளிப் டைப் மாதிரி ஒன்று இருக்கும், குயிக் ரிலீஸ் டைப். இதுவும் ஆக்சுவலாக அந்த டைப் தான். ஆனால் இது என்னன்னா மேக்னெட்டிக் டைப். இந்த மேக்னெட்டிக் டைப் வந்து ஆக்சுவலாக இதுலேயே போட்டிருப்பாங்க, பேட்டன்டட் அப்படின்னு சொல்லி. இவங்களோட பேட்டன்ட் தான் இது. இவங்க இன்வென்ட் பண்ண அந்த மேக்னெட்டிக் சிஸ்டம் தான். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் தான். இந்த ஸ்னாப்பில் இது உள்ளே போய் மாட்டிடுச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக இருக்கும் அது போடும்போது. இது ஆக்சுவலாக எவ்வளோ டைட்டாக இருக்குன்றது. இது வந்து எவ்வளோ எழுதாலும் வராது. ஆக்சுவலாக இந்த RUROCோட பேஜ்லேயே வந்து வீடியோ போட்டுருப்பாங்க. இதில் ஆக்சுவலாக ஒரு வண்டியை வந்து டைப் பண்ணி தொங்கிடுவாங்க. ஹெல்மெட்டு மேலே வந்து மாட்டிட்டு இதில் ஒரு வண்டியை மாட்டி கீழே வந்து ஒரு வண்டியை, ஒரு 200 kg இருக்கிற வண்டியை வந்து இதில் மாட்டி தொங்கிடுவாங்க. இது வந்து அப்படியே
அவ்வளோ அந்த வண்டியவே அப்படியே தூக்கும். அந்தளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெவியாக இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்னாப்பில் ஆனால் இதாகிடுது, நீங்கள் இதில் இழுத்தீங்கன்னா வராது. ஆனால் இந்த ரெட் கலர் ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா, இது வந்து லைட்டாக இழுத்தா போகும் வந்து. ஸோ அந்த மேக்னெட் போய் உள்ளே மாட்டும் போது அப்படியே லாக் ஆகிக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரைடருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த எமர்ஜென்சி அந்த உள்ளே இருக்க பேட் ரிலீஸ் எல்லாம் இருக்குது. இது டக்குன்னு எமர்ஜென்சினா நம்ம இதை ஃபில் பண்ணும்போது உள்ளேருந்து அப்படியே இந்த பேடோடு சேர்த்து நம்ம ரைடரை வந்து வெளியே ஹெட்டு மட்டும் வெளியே எடுக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் இந்த டக்ட்டு மாதிரி கொடுத்து இந்த ஏர் சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது லுக்கில் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் என்ன ரிவ்யூ சொல்கிறாங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஸ்பீடு போகும்போது 200+ போகிறோம்னா இதில் வந்து ஏர் சிவில்ஸு மாதிரி வந்து இதில் சவுண்ட் லைட்டாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷாக் வேவ் அந்த மாதிரி ஏதாவது உள்ள வந்து இதில் ஷாக் வேவ்ன்றது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஷாக் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்டர்காம் சிஸ்டம் தான், அதான் அவங்க பேர் ஷாக் வேவ்னு வச்சுருக்காங்க. அந்த இன்டர்காம் சிஸ்டம் இதில் மாட்டிட்டு இன்பில்டாகவே வந்து அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் அது எல்லாமே இருக்கும். நம்ம அந்த இன்டர்காம் சிஸ்டம் மட்டும் இதில் மாட்டிட்டு அது தனியாக செப்பரேட்டாக வாங்கினா 12,000 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இதுவும் மேக்னெட்டிக் தான் கொடுத்துருக்காங்க, போனோடனே அப்படியே நான் கை. ஸோ அதுதான் அந்த இந்த ஏரோடைனமிக்னால அந்த ஏர் சிலிண்டரில் சவுண்ட் மட்டும் வருதுன்றது சொன்னாங்க. ஸோ இது நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இதில் வந்து பிளாக் கலர் வைசரும் கொடுத்துருக்காங்க இல்லையா. பிளாக் கலர் வைசர் போட்டோம்னா இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த வைசர் வந்து குயிக் ரிலீஸ் டைப் மாதிரி தான், ஒரு சின்ன பின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக இதில் வந்து இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு டக்குன்னு வைசர் எடுத்துக்கலாம். ஆனால் இது ஒரு பேர் தான் கொடுத்துருக்காங்க, இதுதான் யூஸ் பண்ணணும். இது பத்திரமா வச்சுக்கணும். மறுபடியும் அதை மட்டும் ஆர்டர் போட்டோன்னா அதுக்கு ஷிப்பிங், அப்புறம் அதுக்கு கஸ்டம்ஸு அந்த மாதிரி போட்டுருவாங்க. அதான் வைசர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதுவும் இந்த ஹெல்மெட்டோட பிளாக் டு பிளாக் தீம் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ரஃப்பான லுக்காக இருக்குது. கண்டிப்பாக இதில் எடுக்கிற வீடியோ ஃபோட்டோலாம் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு இதில் பிடிச்சதே இந்த ஃபுல் கார்பன் டிசைன் தான். எனக்கு இது ஆக்சுவலாக கார்பன் ஃபைபர் ஷெல் தான். ஃபுல்லாக க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கார்பன் ஃபைபர் தான். அதனால் கார்பன் ஃபைபர் மேலே அந்த தீம் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ள ஷெல் எல்லாமே கார்பன் ஃபைபர் இதுதான். இந்த பிளாக் கலர் இந்த எப்படி இருக்குது பார்ப்போம். வந்து ஏன்னா இன்னும் 2 ஹெல்மெட் வச்சுருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. இது வந்து மேக்ஸிமம் லுக்குக்காகவே எடுத்த ஹெல்மெட் தான். வெளியிலேருந்து பார்த்தா லுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சாருந்தோம். ஆனால் சேஃப்டியும் இதில் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இதில் ஆக்சுவலாக அட்லஸ் 1 and 2 2 வெர்ஷன் இதுக்கு முன்னாடி இருக்குது. அந்த 2 வெர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் நிறைய கிடைக்கல. ஃபுல் சேஃப்டி அந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி சர்டிஃபை பண்ணலை. அதனால் ட்ராக்கில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈஸி சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ரீஇன்ஜினியர்டுன்னு போட்டு 3rd வெர்ஷன் இதாக தான் வந்து அட்லஸ் 3.0. இது இப்போ வந்து நார்மலாக நம்ம ஏஜிவி, நான் ஆல்ரெடி ஏஜிவி கோர்ஸாக தான் வச்சுருக்கேன். அந்த ஏஜிவி கோர்ஸாவோட ரேஞ்ச் தான் இதையும் வந்து எல்லா இடத்துக்குமே எல்லா ரைட்ஸுக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ குளோபலாக இந்த ஹெல்மெட் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு இது வந்து மறுபடியும் ரீஇன்ஜினியர் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஈஸி சர்டிஃபிகேஷன் வந்துடும், 2205 சர்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் டாட் சர்டிஃபிகேஷனும் வந்துடும். ஐஎஸ்ஐ மட்டும் இன்னும் வாங்கல. ஆக்சுவலாக இந்த ரூரோக்குன்ற பிராண்டு பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து தான் வருது. இந்த நம்ம இது லண்டன் பக்கத்தில் பிரிமிங்கம்னு சொல்லிட்டு இருக்கு, அந்த ஏரியாவிலேருந்து தான் இங்கேருந்து அனுப்பிச்சாங்க. இது வந்து
அங்கே தான் மேனுஃபேக்சர் ப்ளஸ் அங்கேருந்து தான் சப்ளை பண்ணுறாங்க. அவங்க மட்டும்தான் இதை ஆக்சுவலாக வச்சுருப்பாங்க, அவங்க மட்டும் தான் சேல் பண்ணுறாங்க. அங்கேருந்து டேரெக்டாக நம்ம இம்போர்ட் பண்ணி எடுத்தோம். நான் அதோட காஸ்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த இதுதான் நமக்கு வந்தது. நீங்கள் ஒரு ஸ்பேரை நம்ம ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஒன்று நம்ம தனித்தனியாக ஆர்டர் பண்ணி தனியாக ஷிப்பிங் கட்டி அதுக்கு தனியாக நம்ம கஸ்டம் டியூட்டியும் பே பண்ணி தான் ஆகணும். ஒரு வைசர் வாங்கினாலே 12,000 13,000 அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ இதில் இருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். எல்லாமே கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் அந்தளவுக்கு பத்திரமா வச்சுக்கணும். ஆக்சுவலாக இது ப்ரொடெக்ட் இந்த ஹெல்மெட் ஸ்க்ராட்ச் ஆகிருமே அப்படி இப்படின்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் வச்சுக்க முடியும். மேபி அந்த செராமிக் மாதிரி வேணால் ஏதாச்சும் பண்ணலாம். ஏன்னா இதில் நிறைய பேர் விஷயம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, டேமேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, பிபிஎஃப் பண்ணுறாங்க. ஹெல்மெட்டுக்கெல்லாம் பிபிஎஃப் பார்த்துருக்கேன். அது ஆக்சுவலாக பண்ணவே கூடாது. இந்த ஹெல்மெட் வந்து ஆக்சுவலாக நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். மேலே ஸ்டிக்கரோ பெரிய ஸ்டிக்கரோ பெரிய ஃபுல்லாக வந்து பிபிஎஃப் பண்ணுறதோ பண்ணோம்னா அது வந்து ஹெல்மெட் ஆக்சுவலாக பிரேக் ஆகும். ஹெல்மெட் பிரேக் ஆகும், ஆனால் வந்து உங்களோட ஹெல்மெட் பிரேக் ஆகிற இதெல்லாம் வந்து பிடிச்சிக்கும். அந்த பிபிஎஃப்ஓ இதோ வந்து உள்ளே பிரேக் ஆகிருக்கும், ஆனால் இது பிடிச்சிக்கும். அந்த இம்பேக்ட் என்ன பண்ணால் நமக்கு உள்ளே போகும். ஸோ அதனால் ஹெல்மெட்டில் கண்டிப்பாக ஸ்டிக்கரோ பிபிஎஃப்ஓ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இப்போ என்ன செராமிக் அந்த மாதிரி கூட பண்ணிங்க, ஏதாவது பஃபிங் போட்டு அதோட ஸ்க்ராட்செல்லாம் ரிமூவ் பண்ணிங்க. கண்டிப்பாக பிபிஎஃப் அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ராக்லலாம் அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹெல்மெட்டில் வந்து ஸ்டிக்கர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பிபிஎஃப் விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஹெல்மெட்டுக்கு இம்பேக்ட் ஆகுது, அதனால் உடையணும். அதனால ஸ்டிக்கர் ஓட்டியோ அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது பண்ணுறோம். ஏன்னா நமக்கு ப்ரொடெக்ஷனுக்காக தான் ஹெல்மெட். இல்லைன்னா இம்பேக்ட் அப்படியே உள்ள அதுதான் விஷயம். இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கான்டாக்ட் விஷயம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய லிங்க் வந்து நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் எனக்கு அதில் வந்து என் கூட கனெக்ட் ஆகலாம் தாராளமாக. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றது. ஸோ தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். நிறைய இன்னும் இன்ஃபர்மேட்டிவான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். நான் இப்போ தான் யூடியூப்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டே வரேன். ஸோ இன்னும் நிறையா போடணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வரிசையாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கும். நிறையா அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம். நான் கண்டிப்பாக கேட்ஜெட்ஸ் வாங்குறதுலேருந்து பைக் சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ எல்லாமே கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு என்னோடய ரெஸ்பான்ஸ் வந்து வீடியோக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது. அதனால் நான் சாட்டிஸ்ஃபை ஆகிறேன். அதனால தான் மறுபடியும் நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ.